இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர், என்ன விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க டாக்டர். நான் செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருக்கு டாக்டர். தூக்கம் கூட வரமாட்டேங்குது என்றான் மணி. ரிலாக்ஸ் மணி, கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கார். நீங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிட்டு நல்லவனா வாழ பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. தப்பான விஷயத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. கடவுளை மனதார நினைங்க. நல்ல நட்போடு பழகுங்க. உண்மையாய் காதல் செய்யுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை நல்லபடியாய் அமையும் என்றார் மனநல மருத்துவர். இல்ல டாக்டர், வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. நான் ரொம்ப கெட்டவனா மாறிட்டேன். என்னோட மனம் முழுதும் கசடு நிறைஞ்சு போச்சு டாக்டர். ப்ளீஸ் என்னை கொன்னுடுங்க, ப்ளீஸ் என்னை கொன்னுடுங்க என்று கத்தினான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, தெளிவா சொல்லுங்க என்றார் டாக்டர். நான் 16 வயசா இருக்கும்போதே அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அண்ணன் இருந்தும் அவர் என்னை கவனிக்கலை. நானே ஒரு கடையில பார்ட் டைம் வேலை பார்த்து எப்படியோ 12ஆம் வகுப்பு வரை படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன். எனக்கு அன்பு காட்டவோ அக்கறை செய்யவோ யாருமே இல்லை. எனக்கு 20 வயசு இருக்கும்போது அந்த மல்டிநேஷனல் சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ்மேனாக வேலை கிடைச்சது. அதுவும் கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லேடிஸ் டிவிஷனில் வேலை. பெண்களின் உள்ளாடைகளுக்கு லேபிள் ஒட்டி டிஸ்பிளே செய்யணும். ஒரு சில பெண் வாடிக்கையாளர்கள் அவங்க அளவை சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஒரு காலத்துல என் மனசு நல்லா தான் இருந்தது. ஆனா வயசாக ஆக என் எண்ணங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறதை உணர முடிஞ்சது டாக்டர். தூக்கத்துல கூட பெண்களின் உள்ளாடைகள் தான் கனவா வருது. நான் சாப்பிட்ற இட்லியிலிருந்து வானத்துல பாக்குற நிலா வரைக்கும் எல்லாமே தப்பா தெரியுது டாக்டர். ஒரு நல்ல தாய்க்கு மகனா பிறந்தவன் இப்படி கேவலமா இருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கே என்ன பிடிக்கல டாக்டர். இந்த வேலையை விட்டுடலாம்னு மனசுக்கு தோணுது. ஆனா இந்த வேலையை விட்டுட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா ஓரளவுக்கு நல்ல சம்பளம், ஏசியில வேலை, வர்றது எல்லாம் பிரச்சனை தராத ஓரளவுக்கு வசதியான வாடிக்கையாளர்கள். இந்த வேலையை விட்டுட்டா சோத்துக்கே கஷ்டப்படணுமோன்னு தோணுது. கூட வேலை பார்க்குற மற்ற சக ஆண் தோழர்கள் எல்லாரும் என்னை உள்ளாடை மணின்னு அடைமொழி வச்சு கூப்பிடுறப்போ உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறேன். எனக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இந்த லேடிஸ் பிரிவு கிடைக்கலை. அதான் பொறாமையில சொல்றாங்கன்னு தோணுது. எல்லாத்துக்கும் மேல மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பை என்னையும் அறியாம செஞ்சிட்டேன் டாக்டர். அந்த விஷயத்துக்கு அப்புறம்தான் எனக்கு வாழவே பிடிக்கல என்றான் மணி. என்னப்பா சொல்ற? ஆமாம் டாக்டர், மன்னிக்கவே முடியாத தப்பை செஞ்சுட்டேன். என்னை உயிரா நினைச்ச பொண்ணுகிட்ட மனசை பார்க்காம அவ மார்பை பார்க்க நினைச்ச பாவி டாக்டர்னா. பொண்ணுங்க மாறாப்புக்கு பின்னாடி ஒரு மனசு இருக்குன்னு புரியாம அந்த தப்பை பண்ணிட்டேன். என்னை உயிருக்குயிரா காதலிச்சா என் காதலி. நானும் உண்மையாதான் காதலிச்சேன். என் பிறந்த நாளுக்கு என் ரூமுக்கு வந்தவகிட்ட எப்படி தப்பா நடந்துக்க மனசு வந்தது? அவ எதிர்பார்க்காத சமயத்துல அவ துப்பட்டாவை விலக்கி பார்த்தேன். அன்னைக்கு என் கன்னத்துல அடிச்சுட்டு போனவ தான். அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே இல்லை. எத்தனையோ முறை ஃபோன் செஞ்சும் எடுக்கவே இல்லை. 3 மாசமாச்சு அவளை பார்த்து. தப்பான வயசும் பாழா போன கெட்ட புத்தியும் என்னையும் அறியாம அந்த தப்பை செய்ய வச்சது. நான் பாவி டாக்டர், மகா பாவி. எந்த கடவுளும் என்னை மன்னிக்கவே மாட்டார். அதனால என்னை விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க டாக்டர் என்றான் மணி. இங்க பாருங்க மணி, எவன் ஒருத்தன் தப்பை உணர்ந்து ஒழுங்கா இருக்க நினைக்கிறானோ அப்பவே அவன் மனுஷனாகிடுறான். தினமும் மனதார கடவுள்கிட்ட வேண்டுங்க. வேலை நேரம் போக நல்ல விஷயத்துல கவனம் செலுத்துங்க. உங்க காதலிக்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்க திருப்திக்காக வேணா தூக்க மாத்திரை எழுதி தரேன். நல்ல தூக்கம் கிடைச்சாலே மனசு தெளிவாகும். எப்பவும் மனசை தைரியமா வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு நல்லெண்ணத்தோடு வாழுங்க. எல்லாம் சரியாகும் என நம்பிக்கை அளித்து அனுப்பி வைத்தார் டாக்டர். சில தினங்களுக்கு பிறகு, ப்ளீஸ் சைந்தவி, ஒரு நிமிஷம் நில்லு. எத்தனையோ முறை ஃபோன் செஞ்சும் நீ எடுக்கலை. நான் செஞ்சது தப்பு தான். ஆனா பேசாம மட்டும் இருக்காத. என் அம்மா அப்பாவுக்கு பிறகு என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லை. உன்னை மட்டும்தான் என் உயிரா உறவா நினைக்கிறேன். என்னையும் அறியாம அன்னைக்கு உன்கிட்ட அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்றான் மணி. உன் மேல எனக்கு கோபம்தான் மணி. ஆனா இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாததுக்கு அது மட்டும் காரணமில்லை. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு தான் அன்னைக்கு வந்தேன். நீ அப்படி தப்பா நடந்துக்கவும் சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்லாம மனவலியோடு திரும்பி போயிட்டேன் என்றாள் அவள். என்ன பிரச்சனை சொல்லு சைந்தவி. காலம் பூரா உனக்கு ஆதரவா ஆறுதலா நான் இருக்கேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கே முறைப்படி வீட்டுல வந்து பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சைந்தவி என்றான் மணி. இல்ல மணி, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்.
ஏம்மா இப்படி சொல்ற? 2 மாசத்துக்கு முன்னாடி மார்பக புற்றுநோயால என்னோட மார்பகத்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த நோய் பத்தி தெரிஞ்ச உடனே உனக்கு சொல்லணும்னு வந்த அன்னைக்கு தான் நீ தப்பா நடந்து மனசு நோகடிச்சிட்ட. இனி என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு கிடையாது. நீ வேற யாரையாவது கட்டிக்கிட்டு நல்லா இரு என்றால் அழுது கொண்டே சொன்னாள் சைந்தவி. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான் மணி. சில வருடங்களுக்கு பிறகு சைந்தவிக்கு நல்ல கணவனாய் 2 பெண் குழந்தைகளுக்கு உற்ற தகப்பனாய் தூய உள்ளத்தோடு மகிழ்வான வாழ்வு வாழ்ந்து வருகிறான் மணி. காதல் என்பது காமம் இல்லை, காமத்தை மிஞ்சும் சக்தி தூய காதலுக்கு உண்டு. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.